வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவருக்கு வெற்றி எப்படி கிடைக்கும் என்பதை ஒரு சிந்தனை கதையின் மூலம் பார்க்கலாம் வாருங்கள். வெற்றி. ஒரு அரசனுக்கு திடீரென 2 கண்களும் குருடாகி விடுகிறது. அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சீவி இலையில் உள்ள மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் முடியும். அதற்கு மலை அடிவாரத்தில் உள்ள தேவதையை வழிகாட்டினால்தான் முடியும். அந்த அரசனுக்கு 3 குமாரர்கள். அதில் முதலாமானவன் கொண்டு வருகிறேன் என கிளம்புகிறான். தேவதை வழிகாட்ட ஓர் நிபந்தனை விதிக்கிறது. நான் உன் பின்னால் வருவேன். நான் இடது பக்கம் திரும்பு என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும். வலது பக்கம் திரும்பு என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும். நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது, நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்க கூடாது என்கிறது. முதலாம் அவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது. திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒலி கேட்கவில்லை. என்னாயிற்று என தன்னை அறியாமல் முதலாம் அவன் திரும்பி பார்க்கிறான். நிபந்தனையை மீறிவிட்டான். அவன் கற்சிலையாகி விடுகிறான். அடுத்து 2ஆம் அவன் கிளம்புகிறான். கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான். திடீரென சிரிப்பு ஒலி கேட்கிறது. ஆர்வம் மிகுதியால் திரும்பி பார்க்கிறான். அவனும் கற்சிலையாகி விடுகிறான். 3ஆம் அவன் அடுத்து வருகிறான். இவனுக்கும் இதே நிபந்தனையுடன் தேவதை முன் வருகிறது. இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான். பின்னால் அலறல் சத்தம், சிரிப்புளி இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான். சென்று கொண்டே இருக்கிறான். வெற்றியும் பெற்று மூலிகையும் கைப்பற்றுகிறான். பின்னால் வரும் தேவதைதான் நமது மனசு என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனையை நமக்கு நாமே விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியையும் செய்யும் நம் மனது. அதை புறக்கணிப்பதில்தான் நம் வெற்றி அடங்கியுள்ளது. எந்த நிபந்தனையை நமக்கு நாமே விதிக்கின்றோமோ அந்த நிபந்தனையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதை உடைக்க பல இன்னல்கள் மின்னல்கள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆக நமது வெற்றியை உறுதியாக பெறுவதற்கு அந்த மனதினுடைய உறுதியை உடைக்கக்கூடிய காரியங்களை தவிர்த்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். முன்னால் பின்னால் இடது வலது என்று எந்த பக்கத்திலிருந்து எந்த விமர்சனங்களும் எந்த நமக்கான தொய்வுகளும் ஏற்படாமல் நமது வெற்றியை நோக்கிய ஒரே பயணத்தில் உறுதியாக திடமாக நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பயணிக்கின்ற பொழுது நிலையான உறுதியான 100% வெற்றியை நம்மால் பெற முடியும் என்று சொல்லி இந்த அழகிய கதையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.